நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருமே வாங்குறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். சொன்னாலும் அவங்க வேறு ஃபீஸ் நிறைய சார்ஜ் பண்ண தான் செய்கிறாங்க. இது என்னைக்கு தான் இல்லை, முன்னாடி இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல இடங்களில் வந்து, சில இடங்களில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் ஏதாவது லஞ்ச லாவணியத்தை யாருக்காவது காசு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை செய்திருக்கலாம். அதை வந்து அவங்க பிரேக் இன் பண்ணுறது இப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு இந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்காது, தேவையற்ற இந்த லஞ்ச லாவணியம் இருக்காது. அப்போ அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸில் நாங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அப்போ எங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. அப்போதும் உங்கள் என்ரோல்மெண்ட் நல்லாயிருக்கும். இன்னும் உங்கள் மீது மதிப்பு கூடும். மக்கள் வந்து அதை வந்து கொண்டாடுவாங்க.